விவசாயிகளுக்கு ரூபாய் 1500 கோடி வட்டியில்லா கடன். ஆடு, மாடு, கோழி, மீன் ஆகியவற்றை வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன் ஆகியவை 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 1500 கோடி அளவில் வழங்கப்பட உள்ளது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். கூட்டுறவுத்துறை சார்பில் வேறு என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன? தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வேளாண் கடன் அட்டை KCC அந்த கடன் அட்டை திட்டத்தின் கீழே கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் செய்வதென்றால் இதற்கு வட்டியில்லா கூட்டுறவு கடன்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டு நடப்பாண்டுல 1500 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் விதத்துல ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நிதியாண்டுல கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படக்கூடிய வட்டியில்லா கடன் என்பது 1500 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய ஆடு, மாடு ஆகட்டும், கோழி, மீன் வளர்ப்பு மற்றும் அதை சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்துல பயனடைய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அமைச்சருடைய வேண்டுகோளாகவும் உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.